மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர் நம்மளோட இருந்திருக்காங்க. பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். சூர்யா அவர்கள் நடிப்பில் கருப்பு திரைப்படம் வருகிற 14ஆம் தேதி வெளியாக இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேற்று வெளியானது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நல்லா வரவேற்பு பெற்று கிட்டத்தட்ட 17 மில்லியன் வியூஸ் போயிருக்கு வரைக்கும். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் அதிரிபுதிரியான படமாக இருக்குது. சூர்யாவோட ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த கிராமத்து கதைகள் ரொம்ப பொருந்தும். இங்கே சிங்கம், அப்புறம் ஆறு, வேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக நடிச்சிருப்பார். உண்மையாலுமே கிராமத்து கதாநாயகனாக சூர்யா ரொம்ப ஆப்டாக பொருந்துவார். இந்த கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா கருப்புசாமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சூர்யா நடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி ஊர் காவல் தெய்வம் மாதிரி, எல்லைச்சாமி மாதிரி, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக தெரியுது. சூர்யாவோட காஸ்டியூம்ஸு, கையில் அருவாலை வச்சுட்டு இருக்குது, அந்த ஸ்டைலு, அந்த பர்ஃபார்மன்ஸு, அவர் ஃபேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் தெரியுது. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா நெருப்பு மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் சூர்யா பண்ணியிருக்காரு. பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் சூர்யா ரொம்ப பண்ணுவார். சூர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் சூரரை போட்டுரும் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அயன் மாதிரி படங்களும் பண்ணுவார், காக்க மாதிரி படங்களும் பண்ணுவார். வெரைட்டி படங்கள் பண்ணக்கூடிய நல்ல கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு, மக்களால் பெரிதும் கொண்டாடப்படுற ஒரு நடிகன் தான் சூர்யா. உண்மையிலுமே பார்த்திங்கன்னா சூர்யாக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க சார். அந்த ஆடியன்ஸை எந்த காலத்துலேயும் சூர்யாட்டிருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, கமலை உலகநாயகன் சொல்லுவாங்க, தளபதி தலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சூர்யா மட்டும்தான் சூர்யா அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கனெக்டிவிட்டி, எல்லாரோடையும் ஒரு ஃபேமிலி கனெக்டிவிட்டி எப்போவுமே சூர்யாவுக்கு இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஒரு நாயகன் தான். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்ஷன்லாம் சூர்யாவுக்கு சொல்லவே வேணாம், பிரமாதமாக பின்னி எடுத்துருவார். எல்லாமே காட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப எஃபெக்டிவாக, வேறு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி வைபாக படத்தை பார்க்குற ஃபீல் இருக்குது. ஸோ நிச்சயமாக சூர்யா அது பார்த்திங்கன்னா கங்குவா, அதுக்கப்புறம் ரெட்ரோ, அதெல்லாம் பெருசாக சூர்யா கை கொடுக்கல. ஆனால் இந்த படம் கருப்பு எனக்கு தெரிஞ்சு கரெக்டான நேரத்தில் வருது. அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ கரை படம் ஏப்ரல் 30ஆம் தேதி வந்துச்சு. அது ஓரளவுக்கு நல்ல படம் தான். ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, இந்த தேர்தல் ஃபீவர், எலெக்ஷன் ஃபீவர், இந்த ரிசல்ட் என்ன ஆகும், யார் முதலமைச்சர், இந்த மாதிரியான ஒரு குளறுபடியிலே பார்த்திங்கன்னா அது பெருசாக கவனிக்காமல் போயிடுச்சு அந்த படம். ஸோ இப்போ ஆர்ஜே பாலாஜியும் அதான் ஃபீல் பண்ணார். ஏப்ரல் 14 கொண்டு வரலாமா தமிழ் நியூ இயர்ஸ் டேக்குன்னு கேட்டப்ப வேண்டாம், எலெக்ஷன்லாம் முடிஞ்சு சேஃபாக ஒரு டேட்டில் வரலான்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மே 14, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா யார் முதலமைச்சர் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஓரளவுக்கு அந்த எலெக்ஷன் ஃபீவர் செட்டில் ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இப்போ மே 14 பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, டோட்டலாக ஹாலிடேஸ், எல்லாம் காலேஜு, ஸ்கூலு எல்லாமே சம்மர் வெக்கேஷன்ஸில் இருக்காங்க. எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா சினிமாவை பார்க்குறதுக்கு தான் போவாங்க. ஏன்னா என்ன தான் நீங்கள் பீச்சு, பார்க்கு, மால் எங்கே போனாலும் இந்த சினிமாவில் கிடைக்கிற ஒரு 2.5 மணி நேரம் ஒரு வைப் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாசான ஒரு மஜாவான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அது வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதுவும் சூர்யா மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ படம்னும் போது நிச்சயமாக ஓப்பனிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு படம் அது ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஓப்பனிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வேறு எந்த பெரிய படமோ சின்ன படமோ இந்த படத்துக்கு போட்டியாக இல்லை, தனித்து வருது, சோலோவாக வருதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 650-700 ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா சூர்யா படத்துலேயே அதிகமான ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் பண்ணுற படமாக கருப்பு இருக்குது. இந்த பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா, அதாவது பிஸ்னஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ போக பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே நல்ல விலைக்கு வியாபாரம் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் சூர்யாவுடைய கேரியரில் பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கிற படமாக கருப்பு இருக்குது. ட்ரைலர், டீசர் இதுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நிச்சயமாக ஒரு ஆக்ஷன் படம் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட் அப்படின்னு தெரியுது. பார்ப்போம், பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏற்கனவே 2-3 வாட்டி படம் டேட் அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போனது. இப்போது இந்த படம் தனியாக வர்றது ஒரு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சா? அதிக தேட்டரில் வெளியாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, தேதி தள்ளி போனதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு சார். நீங்கள் படப்பிடிப்பு கொஞ்சம் தாமதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வியாபாரம் போது இன்றைக்கி எல்லா படமே ஓடிடியை நம்பி தான் இன்றைக்கி தேதியே ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓடிடி ஒரு 65 ரூபா வரைக்கும் கோட் பண்ணாங்க. ஆனால் அந்த ரேஞ்சுக்கு போகலை. உண்மை என்ன அப்படின்னா, இது சூர்யாக்காண்டி போகலன்னு கிடையாது. எல்லா படங்களுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓடிடி வாங்குறதில்ல பெருசாக. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு 70 ரூபா நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு 30 ரூபா 35 ரூபா தான் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னா மறுபடியும் மேலே ஒரு விலை கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே சூப்பர் அதிரிபுதிரியான வெற்றி படமாக இருந்தால் அவங்க கேட்குற 70 ரூபாயும் தாண்டி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அக்ரிமெண்ட் போடும்போதே என்னென்னா 3-4 ஸ்கேலில் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த கலெக்ஷனை ரீச் பண்ணிச்சுன்னா இதுக்கு மேலே நாங்கள் தரோம், இந்த கலெக்ஷனை ரீச் பண்ணிச்சுன்னா இதுக்கு மேலே தரோம், 100 கோடி கிளப்பை தாண்டிச்சுன்னா இதுக்கு மேலே தரோம். இப்படி தான்
அக்ரிமெண்ட்டே வந்து இப்போ போடுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஓடிடிக்கு, அது நடக்கலை. உண்மையாலுமே ஒரு 35 ரூபாய்க்கு தான் ஓடிடி போயிருக்கு. ஸோ வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பெரிய லெவலில் ஓடிடியிலேருந்து எல்லாமே, அதான் சொன்னேன்ல, ஓப்பனாக இருக்குது, பிஸ்னஸ்லாம் ஓப்பனாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா தனியாக சோலோவாக வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான டைம். எப்போவுமே எப்படின்னா ஒரு மாஸ் ஹீரோ படம், ஒரு பெரிய படம், வேறு காம்படிஷன் இல்லாமல், போட்டி இல்லாமல் தனியாக வரும்போது எப்படின்னா அது பல நேரங்களில் படம் வந்து நல்லா இருக்குன்ற டாக் வந்துருச்சுன்னா நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகன் வந்து மே 28 வர்றதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்குதா சொல்கிறாங்க. இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஒருவேளை சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சா மே 28 வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா கூட மே 14லேருந்து மே 28 போது ஒரு 2 வாரம் டைம் இருக்குது. இந்த 2 வாரம் தனியாக சோலோவாக அந்த படம் போனாலே அது ஒரு பெரிய கலெக்ஷனை வந்து கலெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிற தேதிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். குறிப்பாக ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி 2 படங்கள் வந்து இயக்கியிருந்தாலும் சூர்யாவுடைய படம் எப்படி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு மாஸ் ஹீரோட படம் எப்படி எடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அவரே இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது, உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? இல்லை, முதல்ல வந்து இந்த ஆர்ஜே பாலாஜிக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அதுவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கதையை வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து விஜய்க்கு தான் சொல்லியிருந்தார். விஜய் வந்து இந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து உங்களுக்கு தான் தெரியும்ல, இப்போ ஜனநாயகனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராகவே ஆயிட்டார். அப்படி இருக்கும்போது இனிமேல் சினிமாவில் அவர் நடிக்கிற மாதிரி நடிக்க போகிறது இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆர்ஜே பாலாஜி வேற எங்கேயாவது இந்த கதையை பண்ணலாமான்னு ட்ரை பண்ணும்போது இந்த தகவல் கேள்விப்பட்டு சூர்யாவே வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்காமே வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆர்ஜே பாலாஜி வந்து 45 நிமிஷம் வந்து சூர்யா கிட்ட இந்த கதையை சொல்கிறார். இந்த கதையை 45 நிமிஷம் கேட்ட சூர்யா இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து உடனே கதை கேட்ட உடனே நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்லிட்டாரு. ஆர்ஜே பாலாஜிக்கே ஷாக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்கேஜி, வீட்டில் விசேஷம், அப்புறம் வந்து மூக்குத்தி அம்மன், இந்த மாதிரி படங்கள் எடுத்த இயக்குனர் தான். பெரிய ஆக்ஷன் படங்கள் எடுத்து ப்ரூவ் பண்ண இயக்குனர் கிடையாது. ஆனால் நல்ல இயக்குனர், டேலண்டான ஒரு யங்ஸ்டர் தான். நீங்கள் ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேர் பண்ண இப்போ இடமாகட்டும், இல்லை அவர் எங்கே இருந்தாலும் சரி அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிடுவார். அவர் பக்கம் வந்து அவர் வந்து அந்த அட்ராக்ஷனை வந்து திருப்பிப்பார். அந்த ஒரு திறமை வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சூர்யா தேதி கொடுத்துருக்கார் அப்படின்போது சூர்யா என்ன நம்பிக்கையில் கொடுத்துருக்காருன்னா நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு இயக்குனர் மேலே ஒரு கதாநாயகன் வைக்கிற கான்ஃபிடென்ட் தான் அந்த இயக்குனரை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும். அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜெல்லாம் வந்து கைதி பண்ணதுக்கப்புறம் விஜய் இம்மீடியட்டாக கூப்பிட்டு 3வது படம் மாஸ்டர் கொடுத்தார். அந்த கான்ஃபிடென்ட் வந்து விஜய்க்கு லோகேஷ் கனகராஜ் மேலே இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜும் அதை 100% வந்து பூர்த்தி செஞ்சார் இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்பி கொடுக்கும்போது எப்படின்னா அந்த இயக்குனர்களுக்குள்ளே ஒரு நிச்சயமாக இதில் நம்ம ஜெயிக்கணும், எப்படியாவது நம்ம இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஒன்று இருக்கும். ஒர்க் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டணும்னு. ஸோ அந்த எஃபர்ட் வந்து நிச்சயமாக ஆர்ஜே பாலாஜி போட்டிருக்கார் அப்படிங்கிறத நம்ம ட்ரைலர், டீசர் இதிலெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்தா கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜிகே விஷ்ணு இந்த படத்தினுடைய கேமராமேன் அவர் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். பல காட்சிகள் வந்து அவர் கூட வந்து கம்போசிஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணார். அவர் எனக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர், ஒரு கேமராமேன் 2 பேர் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. சொல்லப்போனால் புருஷன் பொண்டாட்டின்னு மாறின்னு சொல்லுவாங்க. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நிச்சயமாக அந்த படத்தை நல்ல படமாக கொண்டு வந்துட முடியும். ஸோ அந்த வகையில் ஆர்ஜே பாலாஜி அவருடைய முழு எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாதான், அதாவது ஒரு மாஸ் படத்தை ஒரு மாஸ் ஹீரோ வச்சு கொடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னா அடுத்தடுத்த ஒரு பெரிய ஸ்டார்ஸை வச்சு இயக்கிறதுக்கான வாய்ப்பு இது ஆட்டோமேட்டிக்காகவே தேடி வந்துடும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் வீட்டு கதவை தட்டி இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மிஸ் பண்ண மாட்டாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆர்ஜே பாலாஜி மேலே. சூர்யா மாதிரி அவரே வில்லனா பண்ணுறது அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இந்த வில்லனா பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ் படமாக இருக்குது, ஆக்ஷன் படமாக இருக்குது, அதிரி புதிரியான படமாக இருக்குது, காட்சி அமைப்பெல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படத்தில் வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டில் வந்து வக்கீல் மாதிரி இருக்கார், ஆனால் வக்கீல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு போலி வக்கீல் மாதிரி நடிச்சிருக்காரா என்னன்னு தெரியல. அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து வில்லனா இவர் ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு டவுட்டு அது எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் இருக்குது. ஆனால் வந்து அவர் வந்து நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு.
வேற யாரையாவது நிச்சயமாக அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சிருக்க முடியும். ஆனால் இந்த கதாபாத்திரம் நம்ம நடித்தா நல்லா இருக்கும்னு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு இருந்ததுனால தான் அதை பண்ணியிருக்காரு. சொல்ல முடியாது, அதாவது அதிரி புதிரியான வில்லன், ஒரு பாடி பில்டடான ஹெஃப்டியான வில்லன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பொதுவாக வில்லன் நல்லா வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் வந்து வெற்றி அடிக்கும், ஹீரோக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் தனி ஒருவன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயம் ரவி படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி ரொம்ப இடைவேளைக்கு அப்புறம் நடிச்சிருந்தார். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் வில்லனாலாம் அவர் பண்ணலை. அவர் ஒரு மாதிரி ஷட்டில்டாக, ஒரு மாதிரி கன்னிங்காக, ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தார். அந்த கேரக்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரா, இதுக்குள்ளே ஹிடனாக ஏதாவது வந்து மறைமுகமான விஷயங்கள் இருக்கா? ஏன்னா எல்லாத்தையும் வந்து ட்ரைலரில் வெளிப்படுத்த மாட்டாங்க, அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அது ஒரு டவுட்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. இப்போ இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டர்னா சாய் அபயங்கர் தான். அவர் டியூட் முதல் படமாக இருந்தாலும் முதல்ல சைன் பண்ண திரைப்படம் வந்து கருப்பு தான். ஆடியோ லான்ச்சில் கூட வந்து ஆர்ஜே பாலாஜி காமெடியாக சொல்லியிருந்தார், வீட்டு மாடியிலே வந்து ஹெலிகாப்டர்லாம் இருக்குது, அவ்வளோ பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. பாடல்களுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை, சாய் அபயங்கர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார் நல்ல எப்படி சொல்லுது, மோஸ்ட் டேலண்டட் யங்ஸ்டர் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி போட்ட படங்கள் எல்லாமே வந்து டியூட் பாட்டெல்லாம் ரொம்ப நல்ல ஹிட் ஆச்சு. சாய் அபயங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு தான் முதல் படம். ஃபஸ்ட்டு சாய் அபயங்கர் சைன் பண்ணது கருப்பு தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த படம் முடிகிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துக்குள்ளே சாய் அபயங்கர் கையில் வந்து 73 படம் இருக்குதுன்னு சொல்கிறார். ஆர்ஜே பாலாஜி தான் சொல்கிறார், எனக்கு கணக்கு வழக்கு தெரியல, இருக்கலாம். ஏன்னா வந்து சினிமாவில் இன்றைக்கி மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டராக மாறிட்டார் அனிருத், அப்புறம் சாய் அபயங்கர். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், ரெண்டு பேருமே ரொம்ப பரபரப்பாக இன்றைக்கி வந்து பல படங்களுக்கு மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அனிருத்துக்கு காம்படிட்டராக அப்படின்னா அனிருத் அவர் ஒரு ஸ்டைலில் போயிட்டுருக்காரு, சாய் அபயங்கர் அவரோட பேட்டர்னில் போயிட்டுருக்காரு. 2 பேருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரீரிகார்டிங்கில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவரோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குது, இவரோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அனிருத் மாதிரியே இருந்தால் வந்து சாய் அபயங்கரால் வர முடியாது. அது இல்லைங்கிறது தான் சாய் அபயங்கருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அந்த ப்ராஜெக்ட், அது வந்து கிட்டத்தட்ட 900 கோடி ப்ராஜெக்ட், சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து சாய் அபயங்கர் வந்து மியூசிக்காக கமிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய படங்களுக்கு வந்து பெரிய படங்களுக்கு வந்து சாய் அபயங்கர் மியூசிக் பண்ணுறாரு. டேலண்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய இடத்த அடைய முடியாது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, அதாவது வந்து ஒரு நெப்போ கிட், அதனால் அந்த ஈஸியாக அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு, திப்பு ஹர்னியோட வாரிசுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவருக்கு கிடைச்சிருந்து. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு வந்து சினிமாவில் அவர் உள்ள நுழையிறதுக்கு இது விசிட்டிங் கார்டாக வேணால் இருக்கலாமே தவிர, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி அது சஸ்டெயின் பண்ணி நின்னாதான் அந்த வெற்றி வந்து கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சாய் அபயங்கர் எல்லாருமே பாராட்டுறாங்க, நல்ல டேலண்டான ஒரு மியூசிக் டைரக்டர்னு. நிச்சயமாக ஒரு யங் டேலண்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வாய்ப்பு அதை சரியாக பயன்படுத்தியிருக்கார். கருப்பில் இருக்கிற பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது யூஸ்வலாக கேட்குற சாங்ஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ரீரிகார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட பார்த்திங்கன்னா ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் முதல் படம், இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தடுத்து ஏற்கனவே 73 படம் இருக்குங்கிறாங்க. ஸோ 103 இல்லை 133 அடுத்து எத்தனை படம் கமிட் பண்ணுவான்னு தெரில. அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயரத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த்ரிஷா தான் இந்த படத்தில் ஹீரோன்னு நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரேசிங்கில் வந்தாலும் ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க வராது தான் ஒரு சர்ச்சையானது. என்ன காரணத்தினால சார் அவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வரல? ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நிறைய பதிவுகள்லாம் போட்டு அதுவுமே வைரலான சோசியல் மீடியாவில் டிபேட் ஆச்சு. என்ன காரணம் சார் அவங்க வரல? த்ரிஷா சூர்யா அந்த காம்பினேஷன், மௌனம் பேசியது காம்பினேஷன், அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆடியன்ஸ் மனசில் பதிஞ்ச ஒரு காம்பினேஷன். மௌனம் பேசியது கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் ரீரிலீஸ் ஆச்சு. அது கூட பெருசாக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஆடியன்ஸு, சூர்யா ஆடியன்ஸு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா த்ரிஷா அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23-24 வருஷமாக தொடர்ந்து ஒரு பெரிய கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் வந்து அவங்கள தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஆர்ஜே பாலாஜி ஆடியோ ரிலீஸில் வந்து அதாவது கேலியாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, த்ரிஷாவா இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது த்ரிஷாக்கு தான் தெரியும் அப்படின்றது அவரே வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, ஆமாம், உண்மையே சார். யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23, 24, 25 வருஷம் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணி ஹீரோயினாவே இன்னைக்கு இருக்கிறது, பெரிய ஸ்டார்ஸோட ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சாதனை தான். அந்த வகையில் த்ரிஷா, நயன்தாரா அவங்க 2 பேருமே அந்த போட்டி இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. த்ரிஷா இன்னைக்கு நிறைய படங்கள் நடிக்கிறாங்க. அதாவது த்ரிஷா வந்து ஒவ்வொரு
படம் வந்து அவங்க வயசாகுதா வயசு குறையுதா அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து த்ரிஷா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூத்தாக யங்காக இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து ஒரு வக்கீல் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வேறு மாதிரி அந்த மெச்சூர்டான ஒரு கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சூர்யா த்ரிஷா அப்படின்னும் போது அந்த காம்பினேஷன் ஆல்ரெடி சக்ஸஸ் காம்பினேஷன். இந்த படத்துலேயும் நிச்சயமாக பெருசாக வரவேற்பு இருக்கும். நீங்கள் கேட்டீங்க ஆடியோ ரிலீஸ்க்கு ஏன் த்ரிஷா வந்து வரல அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா த்ரிஷா அழைக்கப்படுறதுல சில சங்கடங்கள் இருந்திருக்கு அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த படம் வந்து சூர்யாவுடைய படம். இது வந்து சூர்யாவுடைய ஆடியன்ஸ். நீங்கள் ஆடியோ ரிலீஸ் பார்த்தீங்களா? சூர்யாவுடைய ஆடியன்ஸ் டோட்டல் ஆடிட்டோரியம் ஃபுல்லாக பயங்கரமான சூர்யாவுடைய ஆடியன்ஸ் உள்ள ஃபுல்லாக இருந்தாங்க. ஆடியோ ரிலீஸ் வந்து ரொம்ப கிராண்டாக ரொம்ப பிரமாதமாக மதுரையில் நடந்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் த்ரிஷாவை வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு அவங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருந்த சங்கடம் என்ன அப்படின்னா, த்ரிஷாவை மேடைக்கு அழைக்கும் போது டிவிக்கேன்னு கோஷமிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோ, அப்படி ஒரு கோஷம் எழும்பிருமோ அப்படின்னு வந்து ஒரு சந்தேகங்கள் வந்து படக்குழுவினருக்கு இருந்துச்சு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடியன்ஸோட மூடு நம்ம சொல்ல முடியாது. த்ரிஷா எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து தலைவின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மூடில் வந்து டிவிக்கேன்னு வந்து வைபாக வந்து ஆடிட்டோரியமே கத்த ஆரம்பித்தாங்கன்னா இது வந்து படம். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு படம், இது சூர்யா படம், சூர்யாக்கான படம். இது ஆடியன்ஸ் ஃபுல்லாக சூர்யா ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வேண்டாமே, இதை தவிர்க்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அழைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வருத்தம் தான் இல்லையா? இல்லை, த்ரிஷா அழைக்கப்படலை. ஆனால் வந்து த்ரிஷா கிட்ட அந்த படக்குழுவினர் சூர்யாலேருந்து ஆர்ஜே பாலாஜிலேருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறோம், நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. த்ரிஷாவுமே வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக நடக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஸ்க்ரீனில் நான் தான் நடிக்க போகிறேன், நம்ம படம் தான், அதனால் நல்லா வரட்டும் அப்படிங்கிறது அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க த்ரிஷாவோட ஒப்புதலில் தான் த்ரிஷாவை கூப்பிடாமல் இருந்தாங்க. நிறைவாக ஒரு கேள்வி. படம் வந்து 14ஆம் தேதி வெளியாக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. கடன் பிரச்சனைனால படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கிறதா சோசியல் மீடியாவில் ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. எந்த அளவு சார் உண்மை? உண்மைதான். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மேலே சில கடன் சுமைகள் இருந்ததெல்லாம் உண்மைதான். அதாவது திருப்பூர் சுப்பிரமணியம் சாருக்கு வந்து ஒரு 22 கோடி ரூபா வந்து பணம் செட்டில் பண்ண வேண்டியிருச்சு. அதையும் வந்து அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேஜிஎஃப் வாங்கி வெளியிட்டாங்களே, அதில் சில கோடிகள் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து கொடுக்க வேண்டியிருச்சு. இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு 8 கோடி ரூபா வந்து திருப்பி தர வேண்டியிருந்துச்சு. அதுக்கு பதில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆந்திராலையும் வந்து சூர்யாவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. ஆந்திராவில் வந்து சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் செட்டப் இருக்குது. அதனால் ஆந்திரா ரைட்ஸே வந்து அவங்களுக்கு இந்த கடன் தொகைக்காண்டி கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. படம் வந்து மே 14 வரல அப்படி இப்படின்னு சில பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. திட்டமிட்டபடி பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி கருப்பு வருது. நிச்சயமாக ஷூர் ஷாட் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு பேசலாம். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்துக்கு பல்வேறு தகவல் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.